தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜல்லிக்கட்டு தொடர்பான சட்டம் தெளிவாக இல்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தால் காளை இனங்கள் அழிந்துவிடும் என்று தமிழக அரசு தன்னுடைய வாதத்தை ஏற்கனவே முன்வைத்திருந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசின் சட்டத்தில் பல்வேறு அம்சங்கள் கேள்வி எழுப்புவதாக இருப்பதாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேள்வி எழுப்பும் அம்சங்களை தமிழ்நாடு அரசு கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு நடத்தும் விதம் குறித்து விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சரியான வகையில் அந்த பிரமாண பத்திரத்தை செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தன்னுடைய உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜல்லிக்கட்டு சட்டம் தெளிவாக இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்கும் தமிழக அரசினுடைய சட்டம் தெளிவாக இல்லை என்று உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டுக்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் பீட்டா உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டுக்கு எதிராக பீட்டா உள்ளிட்ட அமைப்புகள் தொடர்ந்து வழக்கை தொடர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த வழக்கினுடைய விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த சில நாட்களாகவே இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழக அரசும் தன்னுடைய வாதங்களை தொடர்ந்து முன்வைத்து வருகிறது. நீதிபதிகள் தரப்பிலும் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்ட சூழ்நிலையிலும் பீட்டா தரப்பிலும் அவர்களுடைய வாதமும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஜல்லிக்கட்டிற்கான இயற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த சட்டம் தெளிவாக இல்லை என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு நடத்தும் விதம் குறித்து விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் இந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்கும் தமிழக அரசினுடைய அந்த சட்டமானது தெளிவாக இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் பீட்டா உள்ளிட்ட அமைப்புகள் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் ஜல்லிக்கட்டு நடத்தும் விதம் எப்படிப்பட்டது, எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது, அந்த விளையாட்டு எப்படி நடத்தப்படுகிறது என்பது குறித்து விரிவான பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கு விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழக அரசு தரப்பிலிருந்தும் பீட்டா தரப்பிலிருந்தும் தொடர்ந்து எதிரெதிர் வாதங்களானது முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய அந்த விதம் எப்படிப்பட்டது என்பது குறித்து தமிழக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆன்லைன் ரம்மி தடை மசோதாவிற்கு விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று